படம் சூப்பராக இருக்குது. எங்களோட லைஃப்பில் எடுத்த மாதிரி இருக்கு. எங்களோட லைஃப்பை பார்த்த மாதிரி இருக்கு. எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எல்லா பேருமே வந்து படம் பார்க்கணும். சூப்பராக இருக்குது படம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? பிடிச்சிருக்கு. நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ஸ்டோரியாக இருக்குது. இடையில தான் அழுகிறது வந்துச்சாமா இல்லை ஜாலியாக? அந்த பிச்சை எடுக்கிற சீன் மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. யார் மனசு? விஜய் சேதுபதி பிச்சை எடுப்பாங்க. படம் நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நித்யா மேம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறது. இந்த இது படம் பார்த்தீங்கன்னா மேம், இப்போ படம் பார்த்ததுனால உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னதான் சண்டை வந்தாலும் பிரியக்கூடாதுன்னு இருக்கவங்க பிரிய மாட்டாங்க. அவ்வளோதான். உங்களோட சீன் வந்திருக்கா மேடம்? வந்திருக்கு பாருங்க. அந்த படம் ஃபுல்லாகவே வரீங்களா மேடம்? படம் ஃபுல்லாக இல்லை, ஃப்ரெண்ட் ரோல் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் வரும். டைலாக் நீங்கள் வேறு எதுவும் படம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. கொம்பு சிவி நிறைய மூவி பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய கவர்மெண்ட் ஆடுக்கு அப்புறம் இதுதான் என்னுடைய. தேங்க்யூ. சென்டிமெண்ட்டில் எப்படி மேடம்? ஃபேமிலி நம்ம நார்மல் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்லா எடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இல்லை, ஃபுல்லும் சிரிப்பு தான். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது படம். யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவரும் வந்து அந்தந்த சீனுக்கு கரெக்டாக அந்த இது பண்ணுறப்ப சூப்பராக இருக்குது. கதைலாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். அந்த கதை ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். அவர் விஜய் சேதுபதி, அவங்க நித்யா மேனன் மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா என் பொண்ணு வந்து அவங்களுக்கு நித்யா மேனன் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்வத்தில் வந்தால் இன்னொரு வாட்டி பார்க்கணும், நிறையா தடவை பார்க்கணும் போல இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா மேம்? இதில் உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து என்னன்னா இந்த சம்மந்திகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து குடும்பத்தை கலைக்காமல் இருந்தால் சரி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்காமல் இருந்தால் சரி. ஆனால் அவங்கெல்லாம் வந்து என்ன சண்டை போட்டாலும் ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்துக்குவாங்க. இடையில வந்து இந்த பெரியவங்க நம்ம கொஞ்சம் விலகி இருந்தால் அது நல்லாயிருக்கும். பாடம் எல்லாருக்கும். ஆமாம், அது உண்மைதான். அவங்க சேர்ந்துக்குவாங்க. ஆனால் இவங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கனால நல்லா இருக்குங்க படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்படி சண்டை வந்தாலும் ஒரு லாபம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. லாஸ்ட்ல சென்டிமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு மைல்கல்ல இருக்கு படம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். படம் பட்டைய கலப்புது. நான் குடும்பத்தோடு தான் வந்தேன். விஜய் சேதுபதி எங்கேயோ போயிட்டாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குடும்ப படம் சூப்பராக இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம் குடும்பத்தோட. படம் வந்து அருமையாக இருக்குது சார். பாண்டியராஜ் சார் எப்பயுமே வந்து குடும்ப படமாக எடுப்பார். எல்லா ஃபேமிலியோட பார்க்குறமால இன்றைக்கி ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அதிகமாக வந்திருக்காங்க, பெண்கள்லாம். அதுமாதிரி விஜய் சேதுபதியாக மகாராஜாவுக்கு அப்புறம் மிக சிறப்பான ஒரு படம் கொடுத்துருக்காரு. குடும்பஸ்தனாக நடிச்சிருக்காரு. குடும்பத்தில் பல்வேறு சண்டைகள் நடந்தாலும் அதை அன்புனால நான் எப்பயுமே ஒற்றுமை ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. விவாதத்தினால இன்றைக்கி ரொம்ப பிரிகிறாங்க, ஆனால் விவாதத்தை பண்ணால் கூட அந்த மனசு ஒற்றுமையான திரும்ப வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அருமையான கதையை வந்து பாண்டியராஜ் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அருவா வெட்டு குத்து இதுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக நகைச்சுவையாக நல்லா காமெடியாக இருக்குது. நல்லா ஃபேமிலி பார்க்குற நல்லா அருமையான படம். அருமையாக இருக்குது படம். வந்து ஒரே ப்ரொடியூசருக்குலாம் வேலையே இல்லை. ஒரே இடம் கோயிலில் கருப்புசாமி கோயிலில் வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. படம் நல்லாவே இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. காமெடியா இருக்கு. யோகி இடையில 2 டைம் ஒரு டைம் 2 டைம் பார்க்கலாம். பார்க்கலாம். பொண்டாட்டி சண்டை இருக்குமா அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட் ரொம்ப நல்லா பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியாக நல்லா ஜாலியான ஒரு படமாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா வாட்ச் பண்ணலாம். ஒன் டைம் வாட்ச் உள்ளது. பிரியாமல் சண்டை ஓடாமல் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு படம். நல்லா என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. இல்லை, ஃபேமிலி பிரிஞ்சு சண்டை போட்டு பிரிஞ்சு அது அடிக்கடி குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும் இல்லையா, பிரியக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வர கான்செப்ட். நல்லா ஜாலியாக இருக்கு. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு.